லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஜெபிக்கலாம். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து நம்ம ஒவ்வொருத்தரோடும் பேசணும். இன்னைக்கு நம்ம மரியாளை பற்றி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே மரியாள்கள் தான். நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து இன்னைக்கு தியானிக்க போற இந்த செய்தியை என்னுடைய வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தணும்ப்பா. நான் கேட்டு அப்படி விட்டுவிடக்கூடாது. நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். என்னை உம்முடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இன்னைக்கு கேட்க போற இந்த செய்தியின் அபிஷேகம் என்னுடைய இருதயத்துக்குள் பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய காயப்பட்ட கரம் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் வந்து அமரட்டும் கர்த்தாவே. அடியேனை உம்முடைய கரத்தில் தருகிறோம். உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த செய்தி கேட்க போற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே மாறுவதாக ராஜா நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தாங்க கர்த்தாவே. இவர்கள் எடுத்த தேவனே அந்த தீர்மானத்துக்காக நன்றி. அடுத்த மாதத்துக்குள்ளாக ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே ஒரு நபரையாவது உம்முடைய சமூகத்தில் கொண்டு வர நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வாசிப்போம். மீண்டும் வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவளை நோக்கி, தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே மரியாளே பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த மரியாள் அப்படிங்கிற மரியாளை பற்றி நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல நம்ம மரியாள் சொல்றோம், ஆனா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? மேரின்னு சொல்லுவாங்க. இந்த 2 உச்சரிப்புமே தப்பு தான். அவருடைய ஒரிஜினல் பெயர் மீரியாம் அப்படிங்கிற பெயர் தான். எபிரேய மொழியில மரியாளுடைய உண்மையான பெயர் என்னது? மீரியாம் அப்படிங்கிற பெயர். வேதத்துல மொத்தம் 7 விதமான மீரியாம் இருக்கிறாங்க, அதாவது மரியாள் இருக்கிறாங்க. இந்த 7 மீரியாமுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, இந்த காரியங்கள் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வேதத்தின் அடிப்படையில இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள், அதாவது யெகோஷுவாவுடைய தாயாகிய மீரியாமை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இங்க பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் பேர் தான் என்னது? காபிரியேல். காபிரியேல் தூதனை அனுப்புறார். எத்தனையோ விதமான தூதர்கள் இருக்கிறாங்க. அதுல இந்த தூதன் ரொம்ப விசேஷமான ஒரு தூதன். செய்தியை கொண்டு வருபவன் தான் யாரு? காபிரியேல் தூதன். விசேஷமான ஒரு தூதனாய் இருந்தான் அவன். தானியேலுக்கு செய்தி கொண்டு வரும்போது 21 நாள் உபவாசத்தில் இருக்கும்போது கர்த்தர் இந்த காபிரியேல் தூதனை அனுப்பி அவனுக்கு அந்த செய்தி கொடுத்த ஒரு தூதன் தான் இந்த தூதன். இந்த பாருங்க, தூதர்கள்ல 2 விதமான தூதர்கள் இருக்கிறாங்க. ஒன்னு வானத்துக்குரிய தூதர்கள், இன்னொன்னு பூமிக்குரிய தூதர்கள். பூமிக்குரிய தூதர்கள் யார் அப்படின்னா செய்தியாளன். எல்லாருமே யார் தான்? தூதர்கள் தான். அந்த செய்தி கொடுக்கும் போது அவங்க கர்த்தரிடத்திலிருந்து அந்த செய்தி வாங்கி உங்ககிட்ட என்ன செய்வாங்க? பாஸ் பண்ணுவாங்க. சோ அந்த தூதர்கள் பாருங்க, இந்த மரியாள் இடத்துல இந்த தூதன் ஒரு நற்செய்தியை கொடுக்கிறான். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு என்ன பேரா? இயேசுன்னு பெயர் வைன்னு சொல்லி சொன்னார். நம்ம தமிழ்ல இயேசுக்கு என்ன சொல்வீங்க? இது சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ் அப்படின்னு சொல்றோம். அதே இது எபிரேய மொழியில நம்ம இயேசுவினுடைய பெயர் யெகோஷுவா அப்படிங்கிற பெயர். இந்த மீரியாம் கர்த்தருடைய தூதன் சொன்னார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு யெகோஷுவா என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லும் போது இந்த செய்தியை கொண்டு வந்தது யாரு? ஒரு தூதன் கொண்டு வர. ஆனா அந்த தூதன் சொன்ன உடனே மரியாள் அதை முதல்ல என்ன செய்யல?
ஏற்றுக்கொள்ளல. இது எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியனே அப்படின்னு சொல்லி சொன்னான். முதலாவது தேவ தூதன் சொன்ன அந்த வார்த்தையை இவன் முதல்ல ஏற்றுக்கொள்ளல, மறுத்துட்டா. இது இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா தூதன் சொன்ன தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் சொன்ன, அப்படியானால் எனக்கு அப்படியே ஆகட்டும், உம்முடைய வார்த்தையின்படி அப்படியே ஆகட்டும் சொல்லி சொன்னான். ஒரு தூதனுடைய செய்தியை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் நடக்கும். இங்க காபிரியேல் தூதன் ஒரு செய்தி கொண்டு வந்தான். முதல்ல மரியாள் அதை மறுத்தாங்க. அப்படின்னா அவிசுவாசப்பட்டீங்கன்னு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியாது. இவ விசுவாசத்தோடு அப்படியானால் அப்படியே என்ன செய்யட்டும், வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு மறுரூபம் நடந்தது. இம்மீடியட்டா she was conceived. அங்க உள்ள அவளுடைய கர்ப்பத்துல யெகோஷுவா வளர்ந்து கொண்டிருக்கிறார். இவளுடைய வாழ்க்கை மாறிச்சு. இவ மேல இருந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதிகமாக்கிட்டார். இந்த மீரியாம் ஒரு சாதாரண ஒரு காரியத்தை செஞ்சா, தூதன் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டா. இன்னைக்கு அதே போல இந்த செய்திகளை, இங்க இருந்து வருகிற செய்திகளை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்க அபியாசப்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பெற முடியும். பாருங்க, இதுல 40வது வசனத்துல வேதம் சொல்லுது, வாசிங்க. சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இவ துரிதமா ஓடி போற இந்த சகரியாவுடைய வீடு. இந்த செய்தியெல்லாம் கேட்ட உடனே, காபிரியேல் தூதன் அவளை விட்டு போன உடனே இவ துரிதமா மலை தேசத்துக்கு ஓடுறா. ஓடி அங்க எலிசபெத்தை பார்த்து என்ன செய்தாலாம், அவளை வாழ்த்தினார். இன்னைக்கு நீங்க ஒருத்தர் எப்படி வாழ்த்துவீங்க? பிரைஸ் தி லார்ட் சொல்லி வாழ்த்துவீங்க, அப்படிதானே? இதுதான் நம்ம சொல்லுகிற வாழ்த்துக்கள். ஆனா எபிரேய ஜனங்கள் அப்படி வாழ்த்த மாட்டாங்க. ஒருத்தர் வாழ்த்தும் போது ஷாலோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வாழ்த்துவாங்க. ஷாலோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது, சமாதானம். கர்த்தர் சொன்னார்ல, நீங்க எந்த வீட்டுக்கு செல்கிறீர்களோ அந்த வீட்டுக்கு என்ன உண்டாகும்படி வாழ்த்துங்க, சமாதானம் உண்டாகும்படி வாழ்த்துங்க. ஒரு வீட்டுக்குள்ள போயாச்சுன்னா நீங்க எப்படி சொல்லணுமா, ஷாலோம் சொல்லணும். என்ன சொல்லணும், ஷாலோம். நீங்க சொல்லும் போது அந்த சமாதானம் அவங்க வீட்டுக்குள்ள இறங்கும். அவங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யும், இறங்கும். அவங்க தகுதி இல்லைன்னா அது ரிட்டர்ன் உங்ககிட்ட தான் வரப்போகுது, வேற எங்கேயும் போகாது. நம்ம ஷாலோம் சொல்லும் போது அது அவங்க வீட்டுக்குள்ள கண்டிப்பாக இறங்கும். அப்படி அது தகுதி இல்லைன்னா அது யார்கிட்ட தான் வரும், உங்ககிட்ட. உங்க ரிட்டர்ன் உங்ககிட்ட தான், யார் சொன்னாங்களோ அவங்ககிட்ட தான் வரும். அதனால உங்க வீட்டில் சமாதானம் உண்டாகணும்னா நீங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்க, ஷாலோம் சொல்லுங்க. இப்ப இந்த மரியாள் ஒருத்தர் வாழ்த்தும் போது ஷாலோம் சொல்லி தான் வாழ்த்துவாங்க. இதுவரைக்கும் எத்தனையோ பெண்கள்கிட்ட அவ ஷாலோம் சொல்லி இருக்கிறா, ஆனா ஒண்ணு நடக்கல. ஆனா காபிரியேல் தூதன் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிறகு இவளுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கு. இவளுக்குள்ள ஒரு மறுரூபம். துரிதமா ஓடி போய் எலிசபெத்தை என்ன செய்தாலாம், வாழ்த்தினாள். ஷாலோம் என்று சொன்ன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா, எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை பரிசுத்தாவினால் துள்ளிச்சின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாரு, இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம். இதுவரைக்கும் எத்தனையோ தடவை நீங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லியிருப்பீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. ஆனா நீங்க செய்தியை ஏற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தால் நிறைந்து நீங்க ஷாலோம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க, நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்க பரிசுத்தாவியால் என்ன செய்யணும், நிரப்பப்படணும். பாருங்க, இந்த மீரியாம் இவ எலிசபெத்தை ஷாலோம் சொன்ன உடனே அவன் குழந்தை வயிற்றில் இருந்த குழந்தையும் துள்ளிற்று. அதே போல எலிசபெத்தும் பரிசுத்தாவியினால் என்ன செய்தாலாம், நிரப்பப்பட்டாள். பாருங்க, இந்த மீரியாம் செய்த ஒரே ஒரு காரியம், தூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன செய்தாலாம், ஏற்றுக்கொண்டாள். அதே போல இன்னைக்கு நீங்களும் உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுற அந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். ஹல்லேலூயா. அந்த மாற்றத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், தருவார். இதுதான் முதல் மீரியாம். அடுத்த ஒரு மீரியாம் பார்க்கலாம், வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். இப்ப யெகோஷுவா என்ன செய்யறார் அப்படின்னா, பட்டணங்கள் தோறும் போய் கிராமங்கள் தோறும் போய்
அவர் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி அவர் என்ன செய்தாரா பிரசங்கித்து கொண்டு வந்தார். அடுத்த வசனம், 12 அவருடனே கூட இருந்தார்கள். 12 பேரும் இப்போ யெகோஷுவாவோடு கூட இருக்கிறார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின. எத்தனை பிசாசுகள்? 7 பிசாசுகள் நீங்கின. மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும். மகதலேனா எண்ணப்பட்ட மரியாள். இவ பேரும் மரியாள் கிடையாது. இவ பேர் என்னது? மீரியாம். என்ன பேரு? மீரியாம். மரியாள், மேரி இதெல்லாம் நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல சொல்றோம். ஆனா எபிரே மொழியில அவளுடைய பேர் என்னது? மீரியாம் அப்படிங்கிற பெயர். இவளுக்கு 7 பிசாசுகள் உள்ள இருந்தது. இந்த 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்தினார். இனி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பலவிதமான பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இப்படி விடுதலை பெற்ற நாமளும் கூட யாருதான்? ஒரு மீரியாம் போலதான். இங்க மீரியாம் பார்க்கிறோம். 7 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மீரியாம கர்த்தர் விடுதலை பண்ணார். கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலை பண்ண. வாசிங்க அடுத்த வசனம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த, தங்களுடைய ஆஸ்திகளினால் ஊழியம் செய்து வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அவருடனே கூட இருந்தாங்க. அதுல ஒரு ஸ்திரீ தான் யாரு? மகதலேனா, மீரியாம். மகதலேனாங்கிறது ஒரு ஊர் பேர். அந்த ஊர்ல வாழ்ந்த அந்த மீரியாம்னால அவளுடைய பேர் என்னதான் வழங்கப்பட்டிருக்கு? மகதலேனா மீரியாம். இந்த மகதலேனா மீரியாம்குள்ள 7 பிசாசுகள் இருந்தது. இந்த 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்தின உடனே இந்த மரியாள், இந்த மீரியாம் என்னதாயிட்டா அப்படின்னா யெகோஷுவாவுக்கு ஒரு சீஷியா என்ன செஞ்சிட்டா? மாறிட்டா. அவருடைய சீஷியா மாறினா. இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறாரு. நம்ம அவருக்கு சீஷியா மாறலாமே, அவருக்கு சீஷனா மாறலாமே. தங்களுடைய ஆஸ்திகளினால் அவருக்கு என்ன செய்தார்களாம்? ஊழியம் செய்தார்கள். மற்றவங்களுடைய ஆஸ்திகளால் அல்ல. யாருடைய ஆஸ்தியா? அவங்களுடைய ஆஸ்திகளால் என்ன செய்தாங்களாம்? ஊழியம் செய்தார்கள். இப்படியும் ஒரு ஊழியம் இருக்குது. இதையும் நீங்க என்ன செய்யலாம்? கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்க உங்க ஆஸ்திகளால் கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். இந்த மக்தலேனா மீரியாம் இப்படிப்பட்ட விடுதலையை பெற்று கர்த்தருக்கு ஒரு சீஷியா இருந்து அவருடைய ஊழியத்துக்கு தன்னுடைய ஆசிரியர்களால் ஊழியம் செய்து கொண்டிருந்த மீரியாமுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் உயிர்த்தெழுந்த உடனே, கர்த்தர் உயிர்த்தெழும் போது முதல்ல கர்த்தர் யாருக்கு தரிசனமானார் தெரியுமா? மக்தலேனா மீரியாமுக்கு தான் என்ன செய்தார்? தரிசனமானார். ஒரு எவ்வளவு பெரிய வாய்ப்பு அவ பெற்றுக்கொண்டா பாருங்க. ஒரு மீரியாம் 7 பிசாசுகள் பிடிக்கப்பட்டிருந்தா, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். உடனே சீஷியா மாறிட்டார். தன்னுடைய ஆசையினால் அவளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்தனால கர்த்தர் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்னா, உயிர்த்தெழுந்த உடனே முதல்ல தரிசனத்தை பெற்ற மகள் யாரு? மக்தலேனா மீரியாம். இன்னைக்கு உங்களுக்கும் யெகோஷுவாவை பார்க்கணும்னு ஆசையா? அவருக்கு சேவை செய்யுங்க. தங்களுடைய ஆசிகளால் சேவை செய்த மீரியாமுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தது உண்மையானால் அவர் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் என்ன செய்வார்? தரிசனத்தை கொடுப்பார். ஒரு உண்மையான சீஷியா இருந்தா, இன்னைக்கு நம்மளும் உண்மையான சீஷியா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? செய்து தர முடியும். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? அதாவது தன்னுடைய தாய்க்கு கூட முதல்ல தரிசனமாகல, அல்லது பேதருக்கு கூட முதல்ல தரிசனமாகல. யாருக்கு தரிசனமானாரா? மக்தலேனா மீரியாமுக்கு தரிசனமானா. எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால் பாருங்க. இதே ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கும் தேடி வரும். ஆனா இவ செய்ததை நீங்களும் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை தருவார். பாருங்க, இதே போல இது 2வது மீரியாம் பற்றி நம்ம பார்த்தோம். 1வது மீரியாம் அவ தூதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனே அவளுக்குள்ள ஒரு மறுரூபம் நடந்துச்சு. அவன் ஷாலோம் சொன்ன உடனே அங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் ஜனங்கள் நிரம்பினாங்க. 2வது மீரியாம் இவ கர்த்தருக்கு தன்னுடைய ஆசீர்வாத ஊழியத்தை செய்து கொண்டிருந்தா. கர்த்தர் அவளுக்கு முதல் தரிசனத்தையே அவளுக்கு தான் என்ன செய்தார்? கொடுத்தார். அடுத்தது 3வது மீரியாமை பற்றி நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் பாருங்க, வாசிங்க. 42ஆம் வசனத்தை வாசிப்போம். 41, 42 2 வசனங்களை வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு
யெகோஷுவா அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. தேவையானது ஒண்ணுதான் தேவை, வேற ஒண்ணு தேவையில்லை. தேவையானது எத்தனை தான்? பல கிடையாது, ஒண்ணுதான் தேவை, அதை தான் பிடிக்கணும், வேற ஒண்ணு இல்லை. இந்த லாசரஸ்க்கு 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒருத்தி பேர் மார்த்தாள், இன்னொருத்தி பேர் என்னது? சத்தமா சொல்லுங்களேன். மீரியாம். மரியாள் கிடையாது, யாரு? மீரியாம். இந்த மார்த்தாள் பலவிதமான வேலைகள் அவ பிஸியா இருக்கிறா. ஆனா தேவையானது ஒன்றே. வாசிங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, மீரியாம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளா? இன்னைக்கு என்ன நல்ல பங்கை தெரிந்து கொண்டா? யெகோஷுவா லாசருடைய வீட்டுக்குள்ள போன உடனே அங்க அவரை நல்லா உபசரித்து உள்ள ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா மார்த்தாள் பல வேலைகள்ல பிஸியா இருக்கிறா. ஆனா மீரியாம் என்ன செய்தா தெரியுமா? யெகோஷுவாவுடைய பாதத்திலே என்ன செய்தாலாம்? உட்கார்ந்தா. எதுக்கு உட்கார்ந்தா தெரியுமா? அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக என்ன செய்தாலாம்? அமர்ந்திருந்தா. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தால்? தெரிந்து கொண்டார். வார்த்தைக்காக எவ்வளவு நேரம் பரவாயில்ல, நான் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க ரெடி அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் செமினார் போட்டுருவோமா? அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, விட்டுருவேன். வீட்டில் இருந்து பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு காலையிலே ஒருத்தர் சொல்லியாச்சு, சண்டேனா சிக்கன் இருக்கணும், இல்லாட்டி சண்டே மாதிரி இருக்காது. ஓகே, எத்தனை பேர் உபவாசத்தில் இருக்கீங்க? இத்தனை பேர் உபவாசமா? பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ். சரி, இங்க மீரியாம் பார்க்கிறோம். இந்த மீரியாம் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை என்ன செய்தாலாம்? தெரிந்து கொண்டால். நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். எந்த பங்கு? அவருடைய பாதத்தில் இருக்கிறதே அந்த பங்கு. நீங்க இன்னைக்கு எத்தனை தடவை கர்த்தருடைய பாதத்தில் இருக்கீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த மீரியாம் செய்த இந்த ஒரு காரியத்தை நிமித்தம் கர்த்தர் அவருடைய வீட்டுக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். முடியாதுங்கிற காரியத்தை கர்த்தர் முடிச்சு வச்சார். லாசரஸ் மரித்து போனான். அது நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தர் நேசித்த அந்த லாசரு வியாதிப்பட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கும். சில நேரம் கர்த்தர் நேசிக்கிற ஜனங்கள் கூட என்ன செய்வாங்க? வியாதிப்படுவாங்க. ஆனா கர்த்தருடைய நாமம் அதுல மகிமைப்படும். கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். இந்த மீரியாம் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது நிமித்தம் அவர் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம். லாசரு செத்து போயிட்டான். செத்து போய் 4 நாள் ஆயிற்று. அங்க துக்கம் தாங்க முடியல. 4 நாளும் அந்த துக்கம் தாங்க முடியாம ஜனங்கள்லாம் கூடி அங்க இருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் அங்க வந்து அவனை, லாசருவே வெளியே வான் சொல்லும் போது பாருங்க, இது உண்மையிலே இது மீரியாமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். முடியாதுதான், மரித்து 4 நாள் ஆயிட்டு. காது அழுகி போயிருக்கும், மூக்கு அழுகி போயிருக்கும், சரீரத்தில் அந்த என்ன சொல்லுவாங்க, பூச்சிகள் அரிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொன்ன உடனே கர்த்தர் அங்க லாசரு அப்படியே நடந்து வாராம் பாருங்க. எப்படி எதுக்கும் சிந்திச்சு பாருங்க. மீரியாம் திகைச்சு போயிருந்திருப்பா. இந்த காரியம் எப்படி நடந்தது? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டதுனால அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அதே போல இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்களேன். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்க. கர்த்தர் நீங்க நினைக்காத காரியத்தெல்லாம் செய்து கொடுக்க முடியும். முடியாத காரியத்தெல்லாம் செய்து கொடுக்க முடியும். முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் 3வது மீரியாம். 1வது மீரியாம் அவன் தூதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை என்ன செய்தா? ஏற்றுக்கொண்டா. 2வது மீரியாம் பற்றி பார்த்தோம். அவ கர்த்தருக்கு தன்னுடைய ஆசைகளால் என்ன செய்தாலாம்? ஊழியம் செய்தாள். 3வது மீரியாம் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை என்ன செய்தாலாம்? தெரிந்து கொண்டார். மீரியாம் பற்றி பேசுற உடனே நம்ம இது பெண்களுக்குள்ள மெசேஜ் நினைச்சிடாதீங்க. நம்ம எல்லாரும் மணவாட்டி தான். மணவாட்டினா நம்ம எல்லாரும் யாரு? மீரியாம் தான். நம்ம எல்லாரும் யாரு? மீரியாம். பாருங்க, நம்மளுக்கு இந்த சம்பவங்கள், இந்த ஒரு காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நீங்க அபியாசப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை கர்த்தர் பல மடங்கு நம்மளுக்கும் என்ன செய்வார்? தருவார். பாருங்க, 3 மீரியாமை குறித்து பார்த்தோம்.
இப்போ 4வது மீரியாமை குறித்து பார்ப்போம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:12. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்ன பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். இப்போ இந்த மார்க் யார் அப்படின்னா, இதான் மார்க் எழுதுன சுவிசேஷத்தை எழுதுனானு. இந்த மார்க்கினுடைய தாயின் பேர் என்னதுதான்? மீரியாம் தான். திரும்ப வாசிங்க 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். மரியாள் வீட்டுக்கு என்ன செய்தானா? வந்தான். மீரியாம், அது பேர் என்னது? மீரியாம். மார்க்கினுடைய அம்மா பேரும் என்னதுதான்? மீரியாம் தான். மார்க் எழுதுன சுவிசேஷத்தை எழுதினவர், அவர் தாய் பேரும் என்னதுதான்? மீரியாம். இந்த மீரியாம் வீட்டுக்குள்ள யார் வாரா? இந்த சம்பவம் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். இது என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஹேரோது பேதுருவை எடுத்து சிறைச்சாலையில தூக்கி வச்சிருப்பான். அடுத்த நாள் அவனை சிறைசேதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு தீர்மானத்தோடு அவனை சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி அடைச்சிருக்கும் போது இங்க மார்க்கினுடைய தாயாகிய மீரியாம் வீட்டுல ராத்திரி ஃபுல்லாக ஜெபம் நடக்குது. ராத்திரி ஃபுல்லா என்ன நடக்குது? ஜெபம். யார் வீட்டுல? மீரியாம் வீட்டுல ஜெபம் நடக்குது. இப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது யாருக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, சிறையில் அடப்பட்டிருக்கிற பேதுருவுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் பேதுரு அடைச்சு வச்சிருந்த அந்த அறைக்குள்ள என்ன செஞ்சிட்டார்? இறங்கிட்டார். பாருங்க எப்படிப்பட்ட ஜெபமா இருந்துக்கும் சிந்திச்சு பாருங்க. தேவ தூதன் இறங்கக்கூடிய அளவுக்கு அவங்க வீட்டில் அங்க ஜெபம் நடக்குது. இந்த ஜெபம் நடந்துட்டு இருக்கும் போது தேவதூதன் இறங்கி அவனுடைய விழாவை என்ன செய்தானா? தட்டுனா. 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பாருங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் இங்க இருந்தா வந்தோம், விழால இருந்தா வந்தோம். ஏவாள கர்த்தர் ஆதாமுடைய விழால இருந்து எடுத்தார். நம்மளும் ஒரு ஏவாள் தான். அந்த ஏவாள கர்த்தர் யெகோஷுவாவுடைய விழாவிலிருந்து என்ன செய்தார்? எடுத்தார். நம்மள அங்கிருந்தா வந்திருக்கிறோம். கர்த்தர் பேதுருடைய விழாவை தட்டினார். தட்டின உடனே அந்த தூதன் தட்டின உடனே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு பார்த்தா அவன் பக்கத்துல இருந்த போர் வீரர்கள் அப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கையில இருந்த சங்கிலி அவுந்து விழுந்துட்டு எந்திரிச்சான். எந்திரிச்சு நடந்து வாரான். கதவு தன்னாலே திறக்குது. கதவு என்ன செய்யுது? தன்னாலே திறக்குது. பாருங்க, யாரும் பயப்படலையே. நம்ம தேவன் எதையும் செய்ய முடியும். பிசாசு தான் கதை திறக்குமா? நம்ம தேவன் திறக்க மாட்டாரா? அவர் இரும்பு தாட்பாடுகளை உடைத்து தருகிற தேவன். திறக்கலன்னு உடைச்சிருவாரு. பாருங்க, அவர் திறக்கிற ஒரு தேவன். நமக்காக திறந்த வாசல் தான் வச்சிருக்கிறார். இந்த வாசல் மெதுவா திறக்குது. இவன் போய் நடந்து போயிட்டே இருக்கிறான். முதல் வாசல் திறந்து 2வது வாசல் திறக்குது. போர் செய்வர்கள் அப்படியே மயங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வீதி மத்தியில போன உடனே அந்த டிரான்ஸ் முடிஞ்சிட்டு உடனே பார்க்கிறா, வீதியில வந்து இருக்கிறா. நேர எங்க போறான் அப்படின்னா, ஆவியானவரை நேர மீரியாமுடைய வீட்டுக்கு தான் வழி நடத்துறார். அங்க பார்த்தா அங்க ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். இந்த மீரியாம் தன்னுடைய வீட்டை ஒரு ஜெப வீடாக மாற்றினாள். ஹல்லேலூயா. அங்க ஏறெடுக்கப்பட்ட அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு ஊழியக்காரனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நம்மளுடைய வீடு எப்படி இருக்குது? நம்மளுடைய வீடு ஜெப வீடா இருக்குதா அல்லது கல்லர் குகையா இருக்குதா? நம்மளுடைய வீடு ஒரு ஜெப வீடாக மாறணும். எப்படிப்பட்ட ஜெபம்? சாதாரண கர்த்தாவே நாங்க குடும்ப ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிருது இல்ல. இது ஒரு ஜெப வீடாக மாறணும். நம்மளுடைய வீடுன்னு சொல்லும் போது நான் இந்த வீட்டையும் சொல்றேன், சரீரமாக இந்த வீட்டை சொல்றேன். நம்மளுடைய நீங்க தங்கி இருக்கிற வீட்டையும் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய வீடு ஜெப வீடாக மாறணும். எப்படிப்பட்ட ஜெபம்? சாதாரண ஜெபம் இல்ல, கர்த்தருடைய தூதனை இறக்கக்கூடிய ஒரு ஜெபமாக மாறணும். கர்த்தருடைய அக்கினி இறங்கக்கூடிய ஒரு ஜெபமாக மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு மீரியாம நம்மளால மாற முடியுமா? பாருங்க, மீரியாம் பாருங்க, இது ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பாருங்க. கர்த்தர் வேதத்துல இந்த 7 விதமான மீரியம் மத்தியிலையும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும். நம்மளுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். எப்படின்னா, நான் ஜெபிச்சேன்னா கர்த்தருடைய அக்னி அங்க என்ன செய்யணும்? இறங்கணும். நேற்று நான் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த டெரிட்டரி கர்த்தருடையதான் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த டெரிட்டரி யாருக்குள்ளது? கர்த்தருடையதான் மாறணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம்
சாமுவேல் தீர்க்கதரிசி ராமோத் கீலியாத்ல இருந்தா போன உடனே அந்த ராமோத் கீலியாத் முழுவதும் கர்த்தருடைய டெரிட்டரியா மாறிடுச்சு. சவுல் பிடிக்கிறதுக்கு போறான், பிடிக்க முடியல. கால் எடுத்து ராமோத் கீலியாத்ல வச்ச உடனே கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இறங்கி உருண்டுகிட்டே சாமுவேலுடைய பாதத்துல இருந்து விழுந்தான். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரர்களா நம்ம மாறணும். இன்னைக்கு உங்களுடைய வீடு மீரியாமுடைய வீட்டை போல ஒரு ஜெப வீடாக நம்ம மாறணும். பாருங்க, கர்த்தர் நிச்சயமா அப்படி ஆசீர்வதிப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்க வீடுகளில் நீங்க அடிக்கடி ஜெபத்தை வைங்க, சபை வளரும். நீங்க ஜெபத்தை வைக்கும் போது உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க ஒருவேளை செய்தி கொடுக்க முடியாம சூழல் இருக்கலாம். செய்தி கொடுக்கிறவங்க அங்க உங்க வீட்டுக்கு வரும்போது அக்கம் பக்கத்தில் உள்ள கூட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதமான ஜெபத்தை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியும்? செய்து தர முடியும். பாருங்க, முதல் மீரியாம் தூதனுடைய செய்தியை ஏற்றுக்கொண்ட உடனே அவளுக்குள்ள ஒரு மர்வம் நடந்துச்சு. இரண்டாவது மீரியாம் என்ன செய்தா? கர்த்தருக்கு தன்னுடைய ஆசிகளால் அவ சேவை செய்ததுனால முதல் தரிசனத்தை அவர் என்ன செய்தா? பெற்றுக்கொண்டார். இரண்டாவது மீரியாம் இந்த தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செய்தாலாம்? தெரிந்து கொண்டார். இந்த நாலாவது மீரியாம் என்ன செய்தானா? தன்னுடைய வீட்டையே என்ன வீடா மாத்திட்டா? ஜெப வீடா மாத்திட்டா. பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப வீடா நம்ம வீடும் என்ன செய்யணும்? மாறணும். பாருங்க, அடுத்தது ஐந்தாவது மீரியாம நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாரி, மார்க் இல்ல, ரோமர் 16:6. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மீரியாமை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பாருங்க, இந்த மீரியாம் பற்றி பார்க்கிறோம். எங்களுக்கு பவுல் சொல்றார், எங்களுக்காக என்ன செய்தாலாம்? மிகவும் பிரயாசப்படுகிற ஒரு மீரியாம என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க. இந்த மீரியாம் என்ன செய்தா அப்படின்னா, ஊழியக்காரர்களுக்காக ரொம்ப என்ன செய்தாலாம்? பிரயாசப்படுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு அதே போல ஒரு பிரயாசம் இன்னைக்கு நம்மளுக்கும் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க, இந்த மீரியாவை பற்றி ஊழியக்காரர் பேசுறாங்க. வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்குது. என்ன செய்தாவா? அவ செய்த ஒரே ஒரு காரியம், ஊழியக்காரர்களுக்காக என்ன செய்தாலாம்? பிரயாசப்படுறா. இன்னைக்கு அதே போன்ற ஒரு பிரயாசம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? வரணும். ஊழியக்காரங்க சுகித்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? வரணும். நிச்சயமா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவார். பாருங்க, ஐந்தாவது மீரியாம் பற்றி இங்க எழுதியிருக்கு. பவுல் சொல்றார், எங்களுக்காக பிரயாசப்பட்ட மீரியாமை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்கள். அப்போ அந்த வாழ்த்துதலை வாங்கி கொடுக்கிறார். பாருங்க, அந்த வாழ்த்துதலை பவுல் என்ன செய்யறார்? வாங்கி கொடுக்கிற. எங்களுக்காக இவ பிரயாசப்பட்டா, இவளையும் நீங்க என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். வாழ்த்துதல் எப்படி வருது பாத்தீங்களா? பிரயாசப்பட்டது நிமித்தம் கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலம் அந்த வாழ்த்துதல் உங்களுக்கு என்ன செய்ய வரும்? அது ஒரு பெரிய பிளெஸிங், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுதான் ஐந்தாவது ஒரு மீரியாமை பற்றி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஆறாவது மீரியாம் பற்றி நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மீரியாமும் மகதலேனா மீரியாமும் நின்று கொண்டிருந்தார்கள். இங்க அடுத்த ஒரு மீரியாம் பார்க்கிறோம். இது யார் அப்படின்னா, யெகோஷுவனுடைய தாயாகிய மீரியாமுடைய சகோதரி பேரும் என்னதுதான்? மீரியாம். அவ கிளியோப்பா என்னப்பட்ட ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கிறா. அதனால கிளியோப்பா மீரியாம் சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இந்த மீரியாம் என்ன செய்தா பாருங்க, இயேசுவின் சிலுவை அருகே என்ன செய்து கொண்டிருந்தாளாம்? நின்று கொண்டிருந்தா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். எங்க நிக்கணும்? நீங்க சிலுவையின் அருகே நில்லுங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். அவர் பக்கத்தில் நீங்க நின்னீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நம்மளுக்கு தர முடியும். வேற எங்கேயும் போன. உங்களை பற்றி பல வார்த்தைகள், நீங்க தப்பே பண்ணியிருப்பீங்க, இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்துட்டேனே, பாவத்தின் நிமித்தம்
பலவிதமான நிந்தைகள் அவமானங்கள் நீங்க சகிச்சிருப்பீங்க, கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. நீங்க வேற எங்கேயும் நழுவி போகாதீங்க. அவர் சிலுவையின் அருகே மாத்திரம் நில்லுங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. உங்களுடைய பாவங்களை மன்னித்து இனி பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லுவார். ஒரு ஸ்திரீ கை மைமா பிடிச்சிட்டாங்க, விபச்சாரத்துல கை மைமா பிடிச்சு யெகோஷுவாட்ட கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டி கேட்டாங்க, மோசேயினுடைய பிரமாணத்தின்படி இந்த பிள்ளையை கல்லெறிஞ்சு கொல்லணும், இந்த மரண தண்டனை இவனுக்கு விதிக்கப்படணும், நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மோசேயினுடைய பிரமாணத்தின்படி அந்த சகோதரிக்கு மரண தண்டனை தான். இவள் அங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டு கேட்டாங்க, நீர் என்ன சொல்லுகிறீர்? இப்ப அந்த ஸ்திரீ யெகோஷுவா பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தா, வேற எங்கேயுமே போல. கர்த்தர் சொன்னார், முதலாவது நீங்க உங்கள யாராவது பாவம் செய்யாம இருந்தா அவங்க முதல்ல என்ன செய்யட்டும், கல்லெறியட்டும். சொல்லிட்டு கீழே எழுதிக்கிட்டே இருக்கிறார். பொழுதியில கண்ணு திறந்து பார்த்தா யாரும் இல்லை, இவ மட்டும்தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறா. ஏம்மா உன்னை பற்றி தவறா சொல்லிட்டு இருந்தவங்கள எங்க அப்படி கேட்கும்போது, குற்றச்சாட்டினவன் எங்க கேட்கும் போது எல்லாரும் போயிட்டாங்கப்பா, நானும் உன்னை குற்றப்படுத்த இனி பாவம் செய்யாது. இயேசுவின் அருகே நிக்கிற பிள்ளைகள் யாரு என்ன குற்றச்சாட்டு பண்ணாலும் சரி, நீங்க அவர் பக்கத்திலே இருங்க, வேற எங்கேயும் ஓட வேண்டாம். அவரை விட்டு வெளியே போயிடாதீங்க. உங்களை பற்றி என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி போடுவார். ஏன்னா நீங்க எங்க நிக்கிறீங்க, அவர் அருகே நின்றுட்டு இருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய அப்படி காரியம் நடந்துச்சு. நான் இந்த ஹீப்ரு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது எத்தனையோ விரோதிகள் எனக்கு விரோதமா எந்திரிச்சாங்க. அதுவும் யார் அப்படின்னா, எபிரேய பண்டிதர்கள் தான் எனக்கு விரோதமா எந்திரிச்சாங்க. ஆனா நான் யெகோஷுவா பக்கத்திலே நின்றுட்டேன். அவர் எனக்கு போதும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் ஹீப்ரு டீச்சிங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க. பாருங்க, தேவன் நம்மளை என்ன செய்வார், காப்பாற்றுகிற தேவன். நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் பக்கத்துல நில்லுங்க, ஆனா இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிடுவார். இனி பாவம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த மரியா, இந்த மீரியாம், கிளியோப்பா மீரியாம், இந்த மீரியாமுடைய பெயர் இந்த வேதத்துல பதிக்கப்பட்டிருக்குது. காரணம் என்ன தெரியுமா, இவ சிலுவையின் அருகே நின்றதுனால வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. அதே போல நீங்க யெகோஷுவாவுடைய அருகில் நீங்க நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னா நீங்க நிற்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னது, நீங்க யெகோஷுவாவின் அருகே என்ன செய்யுங்க, நெல்லுங்க. பாருங்க, இந்த மார்த்தாள் மரியாளை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள எடுத்துக்கொண்ட உடனே யெகோஷுவாவை வீட்டுக்குள்ள அவங்க ஏற்றுக்கொண்டு மீரியாம் வந்து அவருடைய பாதத்திலே உட்கார்ந்துட்டா. நிறைய பேர் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொண்டு ஒரு முக்கில் உட்கார வச்சிருவாங்க யெகோஷுவாவை. என் உள்ளத்துல வந்துட்டா இன்னும் பேசாம ஓரத்தில் உட்கார்ந்து விடும் அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை சிமியோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான், சீமோன். அவன் ஒரு குஷ்ரோகியா இருந்தா, கர்த்தர் அவனை குணப்படுத்தினார். நல்லா குணப்படுத்தின உடனே அந்த சந்தோஷத்துல விருந்து வைக்கிறான். எல்லாத்துக்கும் விருந்து வைக்கும் போது யெகோஷுவாவின் சீஷர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டான். இவங்கெல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா முக்களை உட்கார வச்சுட்டான். அவங்கள பற்றி கண்டுகிடவே இல்லை. அவர் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, ஆனா என்ன செய்யல, கண்டுகிடவே இல்லை. ஒரு ஸ்திரீ ஓடி வந்தா, யார் தெரியுமா, இந்த மீரியாம் தான், சாரி வேறொரு ஸ்திரீ ஓடி வந்து, ஒரு அசுத்தமான ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரால் அவருடைய பாதங்களை என்ன செய்தாலாம், நனைத்து தன்னுடைய மயிரினால என்ன செய்தாலாம், தொடைத்து கொண்டிருந்தார். தொடைத்து அந்த பாதங்களை ஓயாம என்ன செய்தாலாம், முத்தமிட்டு கொண்டிருந்தார். அந்த சீமோன் மனசுல ஒன்று ஓடிச்சு, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே, ஒருவேளை இவர் தீர்க்கதரிசி இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். உடனே கர்த்தர் எந்திரிச்சு, சீமோனே ஓன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவனை பார்த்து பேசல, அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ஸ்திரீ வந்ததுல இருந்து என் காலை அவ தன்னுடைய கண்ணீர்னால் என்ன செய்து கொண்டிருக்கிறா, நனைத்து கொண்டிருக்கிறா. ஆனா நீயோ, நான் உன் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நீ எனக்கு கால் கழுவது கூட என்ன செய்யல, தண்ணி தரல. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க உங்க யெகோஷுவாவை உங்க இல்லத்துல ஏற்றுக்கொண்டீங்க, ஆனா அவருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சிந்திச்சு பாருங்க. அவர் டைரக்டர் அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பா, கடைசியில் சொல்லுவார் எல்லாம், நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, எப்படிலாம் இருந்தீங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். நான் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நீ எனக்கு கால் கழுவு கூட தண்ணி கொடுக்கல, என் தலைக்கு நீ என்ன கொடுக்கல, எனக்கு முத்தமிடல அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனா மீரியாம் என்ன செய்தா அப்படின்னா, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை என்ன செய்தாலாம், தெரிந்து கொண்டா. இன்னைக்கு உங்க உள்ளத்துல நீங்க யெகோஷுவாவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க,
அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு வாட் நெக்ஸ்ட்? அதுக்கு பிறகு என்ன? நீங்க அவரை ஒரு முக்கில உட்கார வச்சிருக்கீங்களா? அவருக்கு முதலிடம் கொடுங்க. அவருடைய பாதத்தை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. அவருடைய பாதத்துக்கு முத்தமிட ஆரம்பிங்க. அவருக்கு சகல துதி கன மகிமை எல்லாத்தையும் அவருடைய பாதத்தில் வைங்க. அவர் தன்னுடைய தலைமுயிர்னால என்ன செய்தா? தொடைத்து கொண்டுதா. முடிதான் ஸ்ரீக்கு என்னது? மக்காடு. அதுதான் மகிமை அவங்களுக்கு. அந்த மகிமையெல்லாம் உள்ள வச்சுட்டா பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய மகிமை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைக்கணும். பாருங்க, இந்த 6 விதமான மீரியாம் பற்றி நம்ம பார்த்தோம். முதலாவது மீரியாம் தூதனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு மறுரூபம். இரண்டாவது மீரியாம் அவ கர்த்தருக்கு அவ தன்னுடைய ஆசீர்வாத ஊழியம் செய்ததுனால கர்த்தர் அவளுக்கு முதல் தரிசனத்தை அவளுக்கு கொடுத்தார். மூணாவது மீரியாம் அவ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தாலாம்? தெரிந்து கொண்டாள். நாலாவது மீரியாம் தன்னுடைய வீட்டை ஒரு ஜெப வீடாக மாற்றினார். அவருடைய ஜெபத்தில் தேவ தூதனே என்ன செய்துட்டார்? இறங்கிட்டார். ஐந்தாவது மீரியாம் நம்ம பார்த்தோம். அவ அந்த தன் ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்தாலாம்? மிகவும் பிரயாசப்பட்ட ஒரு மகள். ஆறாவது மீரியாம் கிளியோப்பா மீரியாம். இவன் எங்க நின்றுட்டு இருந்தா? சிலுவையின் அருகே. இன்னைக்கு எத்தனை பேர் சிலுவையின் அருகே நிக்க நீங்க ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய அவர் அருகே நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஒரு காரியம் தான் செஞ்சா, வேற எதுவும் செஞ்ச மாதிரியே இல்லை. ஆனா அந்த ஒரு காரியம் சிலுவையின் அருகே நின்றதுனால வேதத்துல அவருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னா, அதுல இருந்து கிறுக்கப்படக்கூடாதுன்னா நம்ம எங்க நிக்கணும்? அவருடைய பாதத்துல என்ன செய்யுங்க? நில்லுங்க. ஏழாவது மீரியாம் மிக மிக முக்கியமான ஒரு மீரியாம். அதுதான் ஒரிஜினல் மீரியாம். பாருங்க, மோசஸனுடைய அக்கா, அவங்க பேர் என்னதுதான்? மீரியாம். இந்த மோசஸ் பிறந்து 3 மாசம் வரைக்கும் அவனுடைய பெற்றோர் அவனை பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு பார்வோன் வந்து ஒரு கட்டளை கொடுத்திருந்தான். ஆண் பிள்ளை பிறந்தால் அதை கொண்டு எங்க போடணும்? நதியில தூக்கி வீசிடணும்னு சொல்லி சொன்ன. முதலைகளுக்கு இரையாக வைக்க போட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதை அப்படியே நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த லேவியினுடைய குடும்பத்தார் இந்த குழந்தையை பார்த்து ரொம்ப அழகுள்ளதுன்னு கண்டு 3 மாசம் என்ன செஞ்சாங்களாம்? ஒளிச்சு வச்சாங்க. அதுக்கு மேல என்ன செய்ய முடியல? ஒளிச்சு வைக்க முடியல. ஒரு பெரிய ஊழியக்காரன் மோசஸ்ங்கிற பேரை யாருமே வச்ச மாதிரி இல்லை. நம்ம ஜென்டைல்ஸ்ல வச்சிருக்கிறோம். யூத ஜனங்கள் மத்தியில மோசஸ்ங்கிற பேர் வேற யாரும் வச்ச மாதிரியே கிடையாது. எலியா பேரும் அதிகமாக வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு பேர் உடையவங்க. அதனால அந்த பேர் வந்து அதிகமாக சூட்டப்பட மாட்டேங்குது. ஆனா நம்ம ஜென்டைல் மத்தியில, நம்ம பிரஜாதிகள் மத்தியில நம்ம மோசஸ்க்கு பேர் வச்சிருக்கிறோம். ஒரு தடவை ஒரு பிரதர் அப்படித்தான் சொன்னாங்க. அவங்க பயங்கரமான குடி, அவங்க இறந்துட்டாங்க, இப்ப இல்லை. பயங்கரமான குடி. அவங்க பேர் மோசஸ் தான். அப்ப அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கர்த்தர் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். ஒரு தீர்க்கதரிசி வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மோசஸ் சொல்லி பெயர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா 24 hours குடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். 24 hours அவர் கையில சாராயம் இருக்கும். அப்படி அந்த குடியிலே அவர் இறந்து போயிட்டார். அவருக்கு பேருக்கு ஏற்றபடி தான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிட்டு. மோசஸ்ங்கிற பேர் எது கொடுக்கப்பட்டுச்சு? தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால். இவர் தண்ணியிலே இருந்ததுனால இவர் பேரும் என்னதுதான்? மோசஸ் தான். பாருங்க, நம்ம பேருக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யட்டும்? மாறட்டும். ஆனா இப்படி வாழ்க்கை இல்லை, நெகட்டிவ் வாழ்க்கை இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை என்ன செய்யட்டும்? மாறட்டும். இன்னைக்கு நிறைய பேர் மீரியாம் இருப்பீங்க, மேரி இருப்பீங்க. ஆனா நம்மளுடைய இந்த 7 விதமான பாயிண்ட் நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. இந்த மோசஸ் இவன் 3 மாசம் வரைக்கும் ஒளிச்சு வச்சாங்க. அதுக்கு மேல ஒளிச்சு வைக்க முடியல. ஒரு பிரபலமான ஊழியர், இவரை பறைசாற்றாத யூதனே கிடையாது. இந்த யூதர்கள் பிறகு இந்த 3 மாச குழந்தைய ஒரு நாணல் பெட்டிக்குள்ள வச்சு அங்க விட்டுட்டாங்க, தண்ணிக்குள்ள விட்டாச்சு. இத கவனமா கவனிச்சிட்டு இருந்தது யார் தெரியுமா? மீரியாம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. மோசஸுடைய அக்கா பேர் என்னது? மீரியாம். இவ பார்த்துக்கிட்டே இருக்கா, என்ன நடக்குமோ பாப்போம் என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அங்க பார்வோனுடைய குமாரத்தி அந்த பெட்டியை தூக்கின உடனே ஓடி வந்துட்டா. இதை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் கூட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டா பாருங்க. ஒரு ஊழியக்காரன் பிழைத்திருக்கணும். ஒரு ஊழியக்காரன் அன்னைக்கு அவ காப்பாத்துனதுனால, அந்த மீரியாம் காப்பாத்துனதுனால இன்னைக்கு நம்ம கையில இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது.
மோசஸ் அன்னைக்கு காப்பாற்றப்படல அப்படின்னா இன்னைக்கு நம்ம கையில இந்த 5 விதமான, அதாவது மோசஸ் எழுதின 5 ஆகமம் நம்ம கையில இருந்திருக்காது. அந்த 5 ஆகமம் இல்லை அப்படின்னா யோசுவாவின் புத்தகம் நம்ம கையில இருந்திருக்காது. யோசுவாவின் புத்தகம் இல்லை அப்படின்னா நியாயாதிபதிகள் புத்தகம் நம்மளுக்கு இருக்காது. இந்த 5 புத்தகம் கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யெகோஷுவாவும் இந்த 5 புத்தகத்துல இருந்து தான் பேசினார். அப்போஸ்தலர் பவுலும் கூட மோசேயினால் எழுதப்பட்ட இந்த 5 ஆகமத்தை வச்சுதான் அவர் பேசுறார். அந்த மோசே காப்பாற்றப்பட்டது காரணம் யார் தெரியுமா? மீரியாம். இன்னைக்கு அதே போல நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்மளால ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? காப்பாற்றப்படணும். அவர் காப்பாற்றப்படும் போது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த மீரியாமை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். சிவந்த சமுத்திரத்தை தாண்டின உடனே கையில ஒரு ஜாலர் எடுத்தா, இந்த தீர்க்கதரிசி ஜாலர் எடுத்து பாடல் பாட ஆரம்பித்தா, தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தா. கர்த்தர் அவளை ஒரு தீர்க்கதரிசினியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு அதே அபிஷேகம் இன்னைக்கு உங்க மத்தியில ஃப்ளோ ஆகணும்னா நீங்க ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? தாங்க. உங்க ஊழியக்காரங்களை தாங்குங்க. உங்க ஊழியக்காரன் பிழைத்திருக்கணும். நான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு குடும்பம் காரணம். ஜோஷுவா ரெட்டி அப்படின்னு சொல்லி பூனால ஒருத்தர் இருக்கிறார். அவங்க சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2015 பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமை, என்ன செய்யன்னு தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தெரியுமா? எங்க ஊழியக்காரன், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியக்காரன், இந்த குடும்பம் காப்பாற்றப்படணும். இந்த ஊழியக்காரன் உயிரோட இருந்தாதான் எங்களுக்கு செய்தி கிடைக்கும் சொல்லி மாதம் தோறும் கரெக்டா 1 இருந்து 10ஆம் தேதிக்குள்ள 3000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே படலை. ஒரு பொருத்தனையை எடுத்து செய்தாங்க. பார்த்துடுங்க, இன்னைக்கு கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியர்களை தாங்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் உங்களை இன்னும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்துட்டு இருக்கிறார். பாருங்க, இந்த மீரியாமை போன்ற ஒரு சுவாபம், இவன் அந்த ஒருவேளை இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, மோசேயினுடைய மனைவி வச்சு ப்ராப்ளம் ஆச்சு. ஆனா கர்த்தர் இவளை எப்படி அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தாரா? மீரியாமை தீர்க்கதரிசினியாக அபிஷேகம் பண்ணார். ஏன் தெரியுமா? அந்த மீரியம் செஞ்ச ஒரே ஒரு, பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சா பாருங்க. இன்னைக்கு அதே போல உங்க மூலமா எப்படிப்பட்ட ஊழியர்கள் நீங்க எழுப்ப போறீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த சபை ஒரு ஊழியரை என்ன செய்றீங்க? தாங்குறீங்க. தாங்கும் போது அது ஒரு பெரிய பிளஸிங் இந்த சபைக்கு என்ன செய்ய வரும். இந்த 7 விதமான மீரியாம்ல உங்ககிட்ட என்னென்ன சுவாபங்கள் இருக்கு, உங்ககிட்ட என்னென்ன சுவாபங்கள் இல்லையோ அதை மீண்டும் நம்ம செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. பாருங்க, இந்த 7 விதமான மீரியாம், ஒவ்வொரு சுவாபமா நீங்க பாருங்க உங்ககிட்ட என்னென்ன சுவாபங்கள் இருக்குது. இதுல எந்த சுவாபம் என்கிட்ட இல்லை, அந்த சுவாபத்தை நீங்க கர்த்தர்ட்ட கேட்டு, கர்த்தாவே எனக்கு இந்த சுவாபத்தை கொடுத்து எனக்கு என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயமா நம்மளை என்ன செய்வார்? பிளஸ் பண்ணி தருவார். ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுத்து, கர்த்தாவே இன்னைக்கு மீரியாமை பற்றி நான் தியானிச்சோமப்பா. இந்த மீரியாம்ல எத்தனை சுவாபங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கர்த்தர். கர்த்தாவே இந்த சுவாபம் இருக்குது, ஆனா இன்னும் மற்ற சுவாபங்கள் எனக்கு இல்லையே. கர்த்தாவே எனக்கு நீர் உதவி செய்யும். இந்த கிளியோப்பா மீரியாம் அவர் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தால், அவர் நின்று கொண்டிருந்தனால இந்த வேதத்துல அவருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அதே போல யெகோஷுவாவின் அருகிலே, அவர் சிலுவையின் அருகிலே நீங்க எப்பொழுது நில்லுங்க. அந்த சிலுவையை விட்டு நீங்க தூரத்துல போயிடாதீங்க. கர்த்தர் சொன்னார், சிலுவை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொன்னார். அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு எப்பொழுது நீங்க அந்த சிலுவையோடு நீங்க ஒட்டிக்கொள்ளுங்க. பவுல் சொன்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நீங்க அவர் அருகே இருக்கும் போது அந்த சிலுவையோடு நீங்க ஒட்டிக்கொண்டால் அவருக்கு அந்த அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்கும். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தால் நீங்க நிரப்பப்படணும்னு சொல்ல விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா.
கர்த்தாவே இன்று நாங்கள் தியானிச்ச மீரியாமை பற்றி தியானித்தோம் அப்பா. 7 சுவாபங்களை குறித்து தியானித்தோம். ஒரு மீரியாமை மறுரூபப்படுத்தினீர். ஒரு மீரியாவுக்கு நீர் முதல் தரிசனத்தை கொடுத்தீர். கர்த்தாவே ஒரு மீரியாவை பார்த்து நல்ல பங்கு நீ தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னீரப்பா. ஒரு மீரியாவுடைய வீட்டில் நடந்த ஜெபத்தை நீ கேட்டு தேவ தூதனை நீர் இறக்குனீரப்பா. ஓ கர்த்தாவே, இப்படி பிள்ளைகள் அப்படியாக நீர் ஆசீர்வதியும், அப்படியாக ஆசீர்வதியும். ஜனங்கள் எல்லாம் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு மீரியா தேவனே மிகுந்த பிரயாசப்பட்டாலே, தேவனே பவுலுக்காக ஊழியர்களுக்காக பிரயாசப்பட்டாலே அவளை ஜனங்கள் எல்லாம் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு மாற்றினீரே. அதே போன்ற காரியம் இந்த சபைக்கு நடப்பதாகப்பா, நடப்பதாக. கர்த்தாவே துதிக்கிறவப்பா. கர்த்தாவே இந்த 7 மீரியாவை பற்றியும் தேவனே, மீரியா மோசஸை காப்பாற்றினப்பா. 3 மாசம் இருக்கும்போது காப்பாற்றின அந்த மீரியாவை கர்த்தாவே ஒரு தீர்க்கதரிசனியாக அபிஷேகம் பண்ணினீரே. ஒரு ஊழியக்காரனை போஷிக்கக்கூடிய அளவுக்கு நீர் பண்ணினீரே. கர்த்தாவே நீர் எவ்வளவு பெரியவரப்பா. இன்னைக்கு இந்த சபை அப்படியே நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக நன்றி. தேவனை சிலுவையின் அருகே நிற்கக்கூடிய அந்த மீரியாமை போல இந்த சபை உமக்கு அருகே நிற்கிற ஒரு மீரியாம் கர்த்தாவே. உம்முடைய சிலுவையின் அருகே நிற்கக்கூடிய ஒரு மீரியாம் நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் மேல வந்து இறங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தாவே உம்முடைய தேவனுடைய அபிஷேகம் கர்த்தாவே, தேவனுடைய தீர்க்கதரிசியின் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல வந்து இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருத்தரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. தேவனை பவுல் சொல்லும் போது சொன்னா, ஐயோ சபையில எல்லாருமே தீர்க்கதரிசி சொன்னா நல்லா இருக்குமே. அப்படியே நடக்கட்டும் ராஜா. இந்த சபையிலும் கூட எல்லாரும் தீர்க்கதரிசியாக, தீர்க்கதரிசனியாக நீர் எடுத்து நிறுத்தும். உலகம் எங்கும் போற்றக்கூடிய அளவுக்கு, உலகம் எங்கும் இந்த சபையை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இவருடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. சபையின் போதகருக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறப்பா. 2 பேரும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க, ஸ்திரப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க. இன்னும் அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டுமப்பா. தேவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஜூடாவை ஆசீர்வதிங்க. தேவன் வந்திருக்கிற சாமையாவுக்காக ஜெபிக்கிறோமப்பா. தேவனை வெகு தூரத்தில் எங்க மத்தியில் நீர் கொண்டு வந்தீர், அற்புதமாக அவங்க வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. அவங்களை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே இதுவரைக்கும் என்னென்னலாம் நீ செய்தோ அதை விட பல மடங்காக வரக்கூடிய வருஷத்துல செய்யத்தக்க நீ கிருபை செய்ய. ஆப்பிரிக்கால கர்த்தாவே, ஆப்பிரிக்கா என்கிற அந்த தரிசனத்தோடு போகிறார்களப்பா, அந்த தரிசனம் இன்னும் விரிவாகட்டும். ஆப்பிரிக்கால ஒவ்வொரு ப்ராவின்சஸ் அவங்க பிரவேசித்து கர்த்தாவே இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்வீராக. ஒரு இடம் மாத்திரமல்ல, நைரோபி மாத்திரமல்ல, இன்னும் அநேக இடங்கள் இருக்கு ராஜா. அந்த ஒவ்வொரு இடங்களிலும் மகன் எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதிங்க. இங்க இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சபையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய அபிஷேகம் வந்து இறங்கும், அவர்களையும் பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய வீடும் ஜெப வீடாக மாறுவதாக ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசியர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கும் ஆசீர்வாதம் மனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.